வணக்கம் தாய்நாடு. வணக்கம் நேர்களே, திருகோணமலை மண்ணே வணக்கம். கிழக்கு மாகாணத்தினுடைய இன்னும் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய திருகோணமலைக்கு தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கொஞ்ச காலம் வடக்கில் அங்கங்கே எல்லாம் இருந்து போட்டு இப்போ கிழக்குக்கு திடீரென்று வந்திருக்கிறோம்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக திருகோணமலையில் வந்து இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கக்கூடிய பகுதி வந்து கன்னியாய் பகுதிக்கு தான் வந்திருக்கோம். கன்னியாய் என்றோடனே கணவருக்கு வந்து வெந்நீர் ஊற்று ஞாபகம் வரலாம். எல்லாவற்றை வந்து திருகோணமலை என்றோட வந்து சல்லி அம்மன் கோவிலில் நாங்கள் சேரக்கூடிய நிகழ்ச்சிகள் அதிகமான ஆக்களுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். இந்த கோயில் எவ்வளவு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்குது. பல மனிதர்கள் இந்த இடத்துல வந்து தங்களுடைய வருமானத்தை தருவதற்காக அவர்கள் கூட பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய மனிதர்கள் மட்டுமல்ல, சின்ன பிள்ளைகளையும் கூட நாங்கள் இந்த வீதியிலே காண கிடைத்தது. கிரி சர்மா எத்தனையாம் ஆண்டு இப்போ படிக்கிறீங்க? 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. கச்சான் எல்லாம் விற்று கொண்டு போகிறீங்க. ஏன் உங்கள் யார்கிட்டையும் வேலை செய்கிறீங்களா இல்லாது அம்மாவோட வேலை செய்கிறீங்க? ஏன் 8ஆம் ஆண்டுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 13 வயசு அப்படி தானே? 13 வயசுலேயே என்ன இப்படி ஒரு வேலைக்கு போக வேண்டிய இல்லாம அப்பா விட்டுட்டு போயிட்டு எப்போ நடந்துச்சு இந்த சம்பவம்? 3 வருஷத்துக்கு முதல். அப்போ 3 வருஷத்துக்கு முதலே கச்சாண்டிக்கு வேலை கேட்டீங்க? இல்லை, இப்போ கிட்டடிக்கலாம் அதுக்கு முதல் விறகு வச்சுருந்தேன். விறகு நீங்கள் வெட்டுறது போய்? நான் அம்மா எல்லாரும். ஓ, எங்கே போய் வெட்டுறது? காட்டுக்கு. எந்த காடு? மலைப்பட்டியில். மலைப்பட்டியில் விறகு வெட்டி இப்போ யார் கொண்டு விற்கிறது விறகு? தங்கராசன் ஒரு அண்ணன் வந்து விற்று. நீங்கள் வெட்டி கொடுத்தா சரி. எவ்வளவு காசு கிடைக்கும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1800 கிடைக்கும். விறகு வெட்டுற கஷ்டப்பட்டு கச்சான் சொல்லி ஆரம்பிச்சேன். கச்சான் ஆரம்பித்தது எவ்வளோ காலம் கச்சான் விற்க வலிக்கிட்டது? இப்போ ஒரு 4-5 மாதம். 5 மாதத்துக்கிட்ட வரும். ஒவ்வொரு நாளும் விற்பீங்களா இல்லை இப்படியா திருவிழா வந்தால் தான் போவீங்களோ? ஒவ்வொரு நாளும் விற்பீங்க. அப்போ பள்ளிக்கூடமே போகிற இல்லை? போயிட்டு வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து சுடுதண்ணி கிணத்துல வைக்கிறது. எவ்வளவு எத்தனை மணிக்கு வேலை பின்னர் வந்து விற்க தருவாங்க வியல்? 3 மணிக்கு. 3 மணி விற்க தருவாங்க. எத்தனை மணி வரையும் விற்கிறது? 7 மணி மட்டும் விற்பேன். 7 மணி விற்பீங்க. எவ்வளவு காசு வரும்? ஒரு 500 ரூபா வரும். ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் வரும். 500 ரூபா கச்சான் விற்றா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் அதில் கிடைக்கும்? அது சாப்பாடுக்கு அப்படியே போயிடும். அப்போ கச்சானுக்கு முதலுக்கு எல்லாம் காசு உங்களுக்கு தேவைப்படாதா? அது சனி ஞாயிறு அந்த நேரத்தில் சேர்த்துக்கணும். அப்போ நீங்கள் மிச்சாக்கள் போகிற மாதிரி டியூஷனுக்கு எல்லாம் போகிற இல்லை? போகிற ஸ்கூலில் டியூஷன். எத்தனை மணிக்கு? 1:30லேருந்து 2:30 மட்டும். 2:30க்கு முடிய அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு போகிறது. 3 மணிக்கு போயிடுறது. இந்த திருவிழாவில் வந்து எல்லோரும் வந்து சின்ன பள்ளியில் எல்லோரும் கும்பிட்டு கொண்டிருக்கீங்களா? நீங்கள் கச்சான் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். என்னதுக்காக? படிக்கிறதுக்காண்டியா அல்லது படிக்கிறதுக்கு சாப்பிட்றது? 2க்கும். ஏன் நீங்கள் தான் வீட்டில் மூத்த பிள்ளையா? இல்லை, அண்ணா இருக்கார். அண்ணா என்ன செய்கிறார்? அண்ணா வேலை பழகுறார். எங்கே? கொழும்புல வேலை பழகுறார். அடுத்தது நீங்களே இருக்கிறீங்க. உங்களுக்கு யார் இருக்கிற? அம்மா, நீங்கள் வேறு? தம்பி 2 தங்கச்சி, ஒரு அக்கா. இவ்வளோ பேருக்கும் நீங்கள்லாம் உழைக்கிறது. அப்போ தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறீர்கள். படிக்கிற ஆசை இருக்கா? என்ன வர போறீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியர். அந்த என்ன அப்படி ஆசை வந்து அந்த துறைக்கு வரணும்னு சொல்லி? எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. சின்ன வயசுலேருந்து ஆசை. அப்போ இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன உதவி தேவை? இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் படிக்கணும் ஆசை. அதுக்கு கம்ப்யூட்டர் இருக்கா? இல்லை. அப்போ என்ன செய்ய என்ன படிக்க போகிறீங்க? அதை ஸ்கூலால் படிப்பேன். இல்லாட்டிக்கு கிளாஸ் போகிறதுன்னு சொன்னால் ஒரு காசு ஒன்று தேவையாக இருக்கும். அப்படி தானே? அதை விட கம்ப்யூட்டர் தேவை என்ன? அதை விட வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா எவ்வளவு காலத்தில் படித்து முடிப்பீங்க? ஒரு 18 வயசுக்கு பிறகு படித்து முடிக்கலாம். சல்லியம்மன் கோவிலில் வந்து இரவு வேளையில் வந்து கச்சான் வைத்து கொண்டு ஒரு பையன் ஒருத்தன் அங்கும் இங்குமாக அந்த வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விஷயத்தை வந்து நாங்கள் எங்களோட கேமரா கண்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டோம். அதனுடைய வெளிப்பாடாக வந்து தொலைக்காட்சியிலும் அது சம்பந்தமான நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ஒளிபரப்பியிருந்தாங்க. அதுக்கு பின்பாடு வந்திருக்கக்கூடிய பின்னூட்டர்கள் அந்த மாணவனுடைய எதிர்காலத்தை நோக்கி அல்லது அவர் படிக்கக்கூடிய கல்வி நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முகமாக வந்து பல்வேறு விதமான உதவிகளை வந்து பல்வேறு விதமான வாய்ப்புகளை வந்து புலம்பெயர்ந்து தாய் நாட்டை விட்டு வெளியே வசிக்கக்கூடிய பலர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த மாணவன் கேட்டிருந்திருக்கக்கூடிய விஷயத்துக்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் திருவோணமலை மண்ணுக்கு வந்திருக்கிறோம். இங்கே என்ன விஷயம் அந்த மாணவனுக்கு கிடைக்க போகிறது என்பதை வந்து நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாகத்தான் அறிந்து கொள்ள வேண்டும்.
கன்னியாவிலையும் குறிப்பாக வந்து நாங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து சல்லியம்மன் கோவில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கிரி சர்மா என்னக்கூடிய அந்த பையன் பேர் வந்து எல்லாருக்கும் வந்து ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு பேராக இருந்தது. அது மட்டும் இல்லை, புலம்பெயர்ந்த தேசத்தில் வசிக்கக்கூடிய ஆக்கள் அவையோட உடல் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஏன்னு சொன்னால் தாயகத்தை பற்றி தான் எப்போவுமே சிந்திச்சு கொண்டு போகிறோம். நாங்கள் நிகழ்ச்சி போட்டதுக்கு பிறகு வந்து அதுக்கு வந்திருக்கக்கூடிய பின்னூட்டங்கள் அல்லது அந்த விஷயங்களை செய்யணும் என்று சொன்னாலும் வந்து சில காலதாமதங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் மன்னிப்பை பகிரங்கமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வந்து இன்றைய நாளில் அந்த சிறுவன் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் ஒரு கணனி படிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இன்றைய நாளில் ஒரு மடிக்கணனையும் கணனி கற்கைக்கான அந்த வாய்ப்பையும் வந்து இன்றைய நாளை பொறுத்தவரை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்றதை வந்து மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பொறுப்புள்ள ஊடகம் என்றதை தாண்டி சமூக பொறுப்புள்ள உலக தமிழர்களையும் தாயகத்தில் இருக்கக்கூடியவர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த பயணத்தில் வந்து ஐபிசி தமிழனுடைய இந்த பணி என்றது இப்படி கணக்கெடுத்து நடந்து கொண்டிருந்தாலும் சில விஷயங்கள் வெளியே தெரிந்தால் தான் நீ வரக்கூடிய ஆக்கள் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் இன்றைய நாளில் இந்த விஷயங்களையும் நாங்கள் இங்கிருந்து பதிவாக்குவோம். இப்போ நாங்கள் குறிப்பாக ஆரம்பத்தில் சொல்லிடக்கூடிய கிரி சர்மாண்ட வீட்டுக்கு முன்னால் தான் இருக்கிறோம். இது ஒரு தற்காலிகமாக அவங்க வாழக்கூடிய வீடு. என்னென்னு சொன்னால் அவங்களோட வீடு வந்து இதிலேருந்து சரியான உள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட போகக்கூடிய பாதையில் அது மட்டும் இல்லை, மின்சார வசதி அனை வசதிகள் இல்லை. பாடசாலை போகிறதுக்கு இலகுவாக அவங்க அம்மா வந்து வேலை செய்கிறதுக்கு இலகுவாக வந்து இந்த இடத்துல வந்து தற்காலிகமாக வசிக்கக்கூடிய இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். பாடசாலை செல்கிறதுக்கு கூட கிரி சர்மா இப்போ வந்து தயாராகக்கூடிய இந்த வேலையில் தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். சுவிட்சர்லாந்து தேசத்தில் வசிக்கக்கூடிய ஹரி அன்னைவர் தான் இதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து இதை நேரடியாக கொண்டு வந்து இங்கே நேரடியாக வந்து கொடுக்க முடியாட்டியும் சரி எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து எங்கள் மூலமாக இந்த விஷயங்களை செய்கிறதுக்கு உதவி இருந்தார். ஹரி அண்ணை இந்த வேலையில் ஞாபகப்படுத்தி கொண்டு ஹரி அண்ணையினுடைய சார்பில் வந்து இந்த மடிக்கணனியை வந்து நான் கிரி சர்மாட்ட இந்த வேலையில் கொடுத்துக்கொள்ளலாம். கிரி சர்மாண்ட வீட்டை நேரம் வந்துட்டோம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சல்லி அம்மன் கோவிலில் வந்து நாங்கள் இதே மாதிரி இருந்து கிரி சர்மாவோட காட்சி கொண்டு வந்துடக்கூடிய அந்த நேரத்தில் இருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் வந்து மிக முக்கியமாக எங்களுடைய இளையவர்கள் அது தாயகத்தில் வசிக்கக்கூடிய ஆக்களிட கல்வி மேம்பாட்டுக்கு உதவணும் அல்லது படிக்க ஆசை இருக்கிற ஆக்களுக்கு வந்து உதவிகளை செய்து கொடுக்கணும்ன்றதில் வந்து மிக தெளிவாக இருந்தவர். அந்த அடிப்படையில் சுவிஸில் வசிக்கக்கூடிய ஹரி அண்ணன் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வந்திருக்கக்கூடிய காரணமாக இருந்தவர். ஒரு மடிக்கணனி அதே மாதிரி ஹரி சர்மாவினுடைய கணனி கற்கைக்கான அந்த அனுமதி இவ்வளவு விஷயத்தையும் அவர் தான் செய்து கொடுத்தார். இதில் இருந்து பெறப்படக்கூடிய அடைவு மட்டத்தை வச்சுக்கொண்டு தான் இனிவரும் காலங்களில் இந்த கிரி சர்மாண்ட கல்வி நடவடிக்கைகளை செய்கிறதா இல்லையா அல்லது இன்னும் அதிகமாக தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்கணுமா என்று சொல்லி அவர் பார்க்க போகிறார் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தவர். தாயகத்துக்கு வந்திருந்தாலும் நேர பழுக்கள் மாத்தியில் வந்து இங்கே நேரடியாக வந்து கொடுக்க முடியாத அடிப்படையில் வந்து எங்களுக்கு தந்தனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் நேரடியாக திருவண்ணாமலை அவர்கிட்ட வீட்டுக்கே கொண்டு வந்து இந்த விஷயத்தை கொடுத்துருக்கிறோம். கிரி சர்மா இப்போ எதிரியாம் ஆண்டில் படித்து கொடுக்குறீங்க, 8ஆம் ஆண்டு. அன்றைக்கு நாங்கள் வந்ததுக்கு பிறகு இப்போ இப்படி நாங்கள் திருப்பி வருவோம்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்களா? ஒரு நாள் எதிர்பார்த்துருந்தீங்க. என்ன கொண்டு வருவோம்னு எதிர்பார்த்தீங்க? இப்போ கொண்டு வந்து கொடுத்தாச்சு, கையிலேயே மடிக்கணனி இருக்குது. எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷம் மட்டும் காணாது, என்ன செய்வீங்க? என்ன படிப்பீங்க? கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் எல்லாத்தையும் கற்றுக்கணும். உங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில் ஒரு கணனி பயிற்சி நிலையத்தில் வந்து இந்த பயிற்சி பெறுறதுக்கான வசதியை வந்து ஹரி அண்ணன் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். ஹரி அண்ணைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறது மட்டும் போதாது, அவர் அதை எதிர்பார்க்கலையே. நீங்கள் இதை வச்சுக்கொண்டு என்னவா வர போகிறீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்படி வந்து இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கம்ப்யூட்டரில் எல்லாம் பழகி படித்து வருவீங்க. வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து என்ன செய்வீங்க? எல்லாரும் தங்கச்சியை நல்லா படிக்க வைப்பேன், அம்மா பார்த்துக்கொள்வீங்க. தனியாக நீங்கள் மட்டும் இப்போ உங்களுக்கும் வந்து யாருன்னு தெரியாத ஒரு ஹரி அண்ணன் தான் உங்களுக்கு உதவி செய்யுது. அதேமாதிரி தான் நீங்கள் பிறகு கொஞ்சம் காசு உங்கள்கிட்ட வந்து எழுது நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருந்தால் உதவி செய்வீங்களா? கட்டாயம் செய்வீங்க.
அப்போ அன்றைக்கி நாங்கள் வந்து காய்ச்சிட்டு போய்க்கல இப்போ இவங்க சும்மா கதைச்சிட்டு போகிறாங்க போயிடுவாங்களேன்னு நீங்கள் யோசிக்கலையா? ஏன்? ஏன்னா நீங்கள் அன்றைய காய்ச்சது எனக்கு வடியாக தெரிஞ்சு அதை என்ன வடியாக காய்ச்சி அதில் எனக்கு புரிஞ்சுது அவரையும் மாற்ற மாட்டேன். நாங்கள் மாத்திரம் அவரே மாற்ற மாட்டேன். சரி, இப்போ ஹரி இப்போ நாங்கள் வந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் ஹரி அண்ணாக்கு உண்மையில் நாங்கள் ஒரு மனப்பூர்வமான சொல்லுவேன். அவர் வந்து சொன்னவர் வந்து தன் பேர் ஒரு இடத்துலையுமே பயன்படுத்த வேணாம், தன்னை கூட சொல்ல வேண்டாம்னு சொல்கிறார். ஆனால் சில விஷயங்களை நாங்கள் சொல்லி ஆகணும். என்னென்னு சொன்னால் எல்லாருமே வந்து இப்படியான விஷயங்களை செய்கிறதுக்கு முன் வர மாட்டோம். இந்த நிகழ்ச்சியை ஒரு தொலைக்காட்சியில் பார்த்ததுக்கு பிறகு அவர் ஒவ்வொரு நாளும் எடுத்து கேட்பார், எப்போ போகிறீங்க எப்போ கொடுக்க போகிறீங்க, என்ன மாதிரியான விஷயம், என்ன தேவை அந்த தம்பிக்கு, வகுப்பெல்லாம் ஏற்பாடு செய்தாச்சா, கொண்டே சேர்த்துட்டீங்களா, இப்படியான விஷயங்களை வந்து அவர் தண்டை வேலையை அங்கே செய்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய இந்த உதவிகளை எல்லாம் செய்து கொடுக்கணும் என்றதில் வந்து மிக அக்கறையாக இருந்தவர். இப்படி கன பேர் இருக்கிறோம்ன்றதுக்காக வந்து இப்போ நூறில் ஒன்று சில விஷயங்கள் நாங்கள் வெளியில் காட்டினா தான் சில பேர் இப்படியான விஷயங்களை செய்கிறதுக்கு முன்வரணும் என்ற அடிப்படையில் வந்து இன்றைய நாளில் இந்த விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து சொல்லியிருக்கிறோம். ஹரிக்கு சந்தோஷம். அதே மாதிரி தான் ஹரி தன்னுடைய தங்கச்சி தம்பி எல்லாரையுமே வந்து படிக்க வைக்கிறதோட வந்து அம்மாவை கவனமாக பார்த்துக்கொள்ள போகிறார். இனி வர காலத்தில் தன்னிட்ட காசு வந்தால் தானும் இப்படி ஹரியான மாதிரி கன பேருக்கு உதவி செய்கிற ஆசை இருக்கிறதா சொல்லியிருக்கார். எல்லாத்துக்கும் வந்து கடவுள் கட்டாயம் உதவி புரியணும். அதே மாதிரி தான் தாயகத்தில் இப்படி கணக்க விஷயம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் நேரடியாக கூட இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும் வந்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என் பேர் மதுசூதனன் ஐராங்கனி. இவங்கள் எல்லாரும் என் பிள்ளைகள். நாங்கள் சரியான கஷ்டமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்களோட அப்பா இல்லை, விட்டுட்டு போயிட்டே. நான் இந்த 6 பிள்ளைகளையும் சரியான கஷ்டப்பட்டு தான் படிப்பிக்கிறேன். சோழன் கச்சான் வித்து தான் படிப்பிக்கிறேன். இது நாங்கள் வாடகைக்கு இருக்கிற வீடு. மாதம் 1500 ரூபா வாடகை கட்டுறோம். தண்ணி பில் கரண்ட் பில் எல்லாம் கட்டி வாடகையும் கொடுக்குறது சரியான கஷ்டத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு சோழன் வந்து 18 ரூபா படி எடுத்த ஒரு சோழன் 2 ரூபா லாபம் இருக்குது. ஒரு நாளைக்கு சில நேரம் 50 சோழனும் பில் படும், சில நேரம் 100 சோழனும் பில் படும். அந்த வருமானத்தை கொண்டு தான் நாங்கள் சீவிக்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருந்தது. மகனுக்கான படிப்புதவியையும் செய்து எனக்கு இந்த வீடும் செய்து தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. எனக்கு வீடும் செய்து தந்திருக்கிறாங்க, முழுமையாக முடியலை செய்து தந்திருக்கிறாங்க. மகனுக்கு படிப்புக்கான உதவியும் செய்து தந்திருக்கிறாங்க. அதுக்கான நன்றியை நான் இப்போ இருக்கிற வருமானத்துக்கு என்னால் வேறு பெரிய அளவில் படிப்பிக்கிறது கொஞ்சம் சரியான கஷ்டமாக தானே இருக்குது. ஏன்னா இந்த வீட்டு நிலைமையே பெரிய கஷ்டத்திலான்னு போய் கொண்டு இருக்குது. இப்போ அதால் வேறு கிளாஸுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் மேல் மிச்சமாக நான் உழைக்கணும். அந்தளவுக்கான வேறு இப்போ கிளாஸுக்கு அனுப்பக்கூடிய வருமானம் என்னட்ட இல்லை பொதுவாக. இப்போ எல்லாருமே படிக்கக்கூடிய ஆக்கள் தான், எல்லோரும் கட்டிக்காரர். டெய்லி ஸ்கூல் போவாங்க, எல்லோரும் படிக்கக்கூடிய ஆக்கள் தான். ஒரு ஆளுமே படிக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லோரும் படிப்பாங்க. ஆனால் எனக்கும் படிப்பிக்கிறதுக்கு சரியான ஆசை இருக்குது.
இப்போ அவருக்கு ஒரு சில உதவிகளும் இந்த நீங்கள் ஐபிசி சேனலால் வீடியோ போட்டு செய்து கொடுத்துருக்குறாங்க. இதுகளை மேற்கொண்டு நடத்துறதுக்கான பண வசதி என்கிட்ட இல்லை. இப்போ லெப் கிடச்சிருக்கு. மற்றது அந்த வீடு செய்து தந்துருக்குறாங்க. வீடு கொட்டில் போட்டு தந்துருக்குறாங்க. 18 அடி அகலமும் 16 அடி நீளமும் அகலமும் அப்படி தான் வந்திருக்கு. எனக்கு பேர் தெரியாது. அவங்க தான் செய்து தந்தவங்க. இப்போ ஐபிசி சேனலால் வீடியோ பார்த்து தான் நாங்கள் இந்த வீட்டு உதவி செய்கிறோம்னு சொல்லி செய்தவங்க. அந்த செய்கிற உதவிகளை பெற்று உண்மையிலேயே அவங்களோட பெருமைப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்வோம். செய்த அந்த ஆக்களுக்கு எங்களோட குடும்ப சார்பில் அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம்.